இந்தியாவிலே மிக நீளமான டேம் பார்த்திங்கன்னா இந்த பவானி சாகர் அணை தாங்க. நீளத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மொத்த நீளம் 8 கிலோமீட்டருங்க. பவானி ஆறு பாலத்துக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேம் இந்த ஓப்பன் பண்ணுற கேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டேமை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 21 கோடி ரூபாய் செலவாயிருக்குங்க. பவானி ஆறுக்கு குறுக்க கட்டின பழைய பிரிட்ஜுங்க. இந்த டேம் கட்டின புதுசில் கட்டின பிரிட்ஜாக இருக்கும் போல இருக்குது. இந்த டேம் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பூங்கா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பசுமையாகவே இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பவானி சாகர் டேமுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த பவானி சாகர் டேம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. இந்த பவானி சாகர் டேமுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. பாருங்கள், தெரியுது பாருங்கள், பெயர் கூட நேம் போட்டிருக்கு பாருங்கள், ஒயிட் கலர் இதில் தெரியுதுங்களா? இந்த டேம் பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து 77 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று, இந்தியாவிலே மிக நீளமான டேம் பார்த்திங்கன்னா இந்த பவானி சாகர் அணை தாங்க. நீளத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மொத்த நீளம் 8 கிலோமீட்டருங்க. அப்போ பார்த்துங்க இதோட பிரம்மாண்டத்தை. பவானி சாகர் டேம் உள்ளே போய் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா 5 ரூபா. இந்த டேமும் பூங்கா ரெண்டுமே வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், போட்டிருக்கு பாருங்கள் மேலே. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க. அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பூங்காவும் இருக்குது. கடைசியில் போனால் டேம் பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ், டேமை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க இங்கே. இந்த டேம் பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கட்டின முதல் டேமுங்க. 1948 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 7 வருஷம் கட்டி முடிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்குங்க. 1955 வருஷம் தான் கட்டி முடித்து 1956 வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த டேமை. இந்த டேமை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 21 கோடி ரூபாய் செலவாயிருக்குங்க. இந்த கீழ் பவானி அணை திட்டம் வர்றதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தவருங்க. இந்த சிலை வச்சுருக்காங்க பாருங்கள், இவர் எம்ஏ ஈஸ்வரன். இவர் பார்த்திங்கன்னா 1950 வருஷம் வாக்கில் ஈரோடுக்கு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவர் தான் ரொம்ப உதவியாக இருந்திருக்காரு இந்த டேம் இங்கே வரத்துக்கு. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போனால் பூங்காவை பார்க்கலாங்க. இதே நேராக போனோன்னா நம்ம டேமை போய் பார்த்துட்டு போகலாம். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்க டைனோசர் சிலை. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இந்த இடம். நம்ம ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டேமை தாங்க பார்க்குறோம், பூங்கா அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த அணை வந்து எந்த ஆற்றுக்கு குறுக்க கட்டியிருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியுங்க. இந்த பேர்லேயே இருக்குது. மேட்டுப்பாளையம் சிறுமுகை வழியாக வர்ற பவானி ஆறும் நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகி வர மோயாரும் கலக்கிற இடத்துல தாங்க இந்த கீழ் பவானி திட்டத்தின் மூலம் இந்த அணை கட்டப்பட்டிருக்குங்க. இந்த பவானி சாகர் அணை வந்து கட்டியிருக்க இடத்தோட பெயர் பார்த்திங்கன்னா இந்த அணையோட பெயரை வச்சு தாங்க இந்த ஊர் பெயருமே பவானி சாகர்னு சொல்கிறாங்க. இந்த அணைக்கு பக்கமாக வந்துட்டோங்க. இந்த அணைக்கு பக்கமாக வர வர எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது பார்த்திங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அணையோட உயரம் பார்த்திங்கன்னா 105 அடிங்க. நீளம் வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 8 கிலோமீட்டர் நீளம். கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 33 கோடி கன அடி. அதாவது 33 டிஎம்சி தண்ணி வந்து இந்த அணையில் தேக்கி வைக்க முடியும். தமிழ்நாட்டிலே 2வது பெரிய அணைங்க இதுதான், கொள்ளளவு வைஸ் பார்த்தா. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், மேட்டூர் அணை தான். இது மாதிரி 3 மடங்கு தண்ணி அங்கே தேக்கி வைக்கலாம். 105 டிஎம்சி தண்ணி அங்கே தேக்கி வைக்க முடியும். இந்த டேம் அப்படியே கொஞ்சம் பக்கமாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 1948 to 55. 7 வருஷம் கட்டியிருக்காங்க இந்த டேமை. மற்ற அணைகள்லாம் விடுற மாதிரி இந்த அணையில் வந்து மேலே போய் பார்க்க முடியாதுன்றாங்க. முதல்லாம் விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்களாம் மேலே போய் பார்க்குற மாதிரி. இப்போ இந்த கொரோனா பீரியட்லேருந்து பாதுகாப்பு கருதி விட்றதில்லைன்னாங்க. இந்த கேட்ஸ்லாம் அப்படியே பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க திறந்து விட்ருக்காங்க. இங்கே சைடில் இருந்து தான் இங்கே பார்க்க முடியுது. இதுக்கு மேலே வலை போட்டாங்க, அந்த பக்கம் போக முடியாது. நம்ம நல்லா நேரடியாக பார்க்கணுன்னா அந்த டேம் வளாகத்தை விட்டு வெளியே போனோன்னா அந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்தா நல்லா தெரியுங்க. நம்ம ரிட்டர்ன் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்த. அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது நல்லா பார்க்கலாம் இந்த இடம், இந்த கேட்ஸ் எல்லாம். இந்த பவானி சாகர் அணையிலேருந்து பார்த்திங்கன்னா 2 வழியாக நீர் வெளியேறுதுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த அந்த பெரிய கேட்ஸ் வழியாக பவானி ஆறில் வெளியேறுது தண்ணி. 2வது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கிழக்கு கால்வாய், கீழ் பவானி கால்வாய் திட்டம் மூலயமா இந்த கால்வாய் வழியாக நீர் வெளியேறுதுங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டரு போகுதுங்க.
இது எல்லாமே விவசாயத்துக்கு தான், நீர்ப்பாசனத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க இந்த மாவட்டத்தில். ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாமல் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த பவானி சாகர் டேம் வந்து அந்த காலத்தில் கட்டினதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா விவசாய நீர்ப்பாசனத்துக்கு தாங்க மெயினாக, மற்றும் குடிநீர் தேவைக்கோசரமும் இந்த கட்டினது தான் இந்த டேம். இந்த அணையில் பார்த்திங்கன்னா 2 நீர்மின் உற்பத்தி நிலையங்களும் இருக்குங்க. இப்போ நீங்கள் எதிரில் பார்த்துட்ருக்கிறது ஒரு நீர்மின் உற்பத்தி நிலையம் தாங்க. இது வந்து இந்த கிழக்கு கால்வாயில் தண்ணி வெளியேற இடத்துல அமைச்சிருக்காங்க. இன்னொரு நீர்மின் உற்பத்தி நிலையம் பார்த்திங்கன்னா பவானி ஆறில் தண்ணி வெளியேற இடத்துல இன்னொன்று இருக்குங்க. இந்த ஒவ்வொரு நீர்மின் நிலையமும் பார்த்திங்கன்னா 8 மெகாவாட் கொண்ட திறன் கொண்டதுங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் மட்டும் 16 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழ்பவானி கால்வாய் திட்டம் மூலயமா மட்டும் மொத்தம் 2 லட்சம் ஏக்கரா விவசாய நிலம் பயன்பெறுதுங்க. அவ்வளோ இடத்துக்கு வந்து தண்ணீர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கீழ்பவானி கால்வாய் திட்டமே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பெரிய திட்டம் தாங்க இது. இந்த அணைக்கு பக்கமாக இருந்து பார்க்குறது அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது வந்து பூங்காவை போய் பார்த்துட்டு கடைசியாக வந்து அந்த அணையிலேருந்து வெளியேற தண்ணியை வந்து நம்ம அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்கலாங்க. நம்ம சீக்கிரமாக வந்துட்டனால என்னமோ தெரிலங்க, பூங்காவில் பார்த்திங்கன்னா ஒன்றும் கூட்டம் அவ்வளோவா இல்லைங்க. டைம் பார்த்திங்கன்னா 9 மணி தான் ஆகுது காலையில். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் போல இருக்குது. அதனால தான் யாருமே இல்லை பூங்காவில். ரொம்ப ஆளுங்க கம்மியாக தான் இருக்காங்க. இந்த பூங்கா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பசுமையாகவே இருக்குங்க. எதிரில் பார்த்திங்கன்னா ஃபவுண்டன்லாம் இருக்குது. ஆனால் தண்ணி தான் எதுலேயுமே விடல, காலியாக இருக்குது. தண்ணிலாம் ஃபவுண்டனில் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடம் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க. நடுவில் பாருங்கள், அந்த தண்ணியில் நடுவில் ஒரு போட்டே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இது பார்வைக்கு மட்டும்தான், அப்படியே உள்ளெல்லாம் போய் உட்காரலாம் முடியாதுங்க. நல்லா இருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கால்வாய்ங்க. அப்படியே சுற்றி தண்ணி ஓடுற மாதிரி விட்ருக்காங்க. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பூங்காவே வந்து தீவு மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு இங்கே போட்டிங் இருக்குங்க, சின்ன போட். அப்படியே இந்த தண்ணியில் சுற்றி அப்படியே அந்த சின்ன கால்வாய் மாதிரி சுற்றி வருதுங்களே, இதில் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்களாம் வந்தால் ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே. இந்த அணை பூங்காவிலேருந்து அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா எதிரிலே வரிசையாக கடைங்கள்ங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸ் மீன் கடை தாங்க. எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க காரம் போட்டு. இந்த டேம்லேயே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த டேம் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பவானி ஆறு பாலத்துக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா டேம் அந்த ஓப்பன் பண்ணுற கேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து அங்கேருந்து பார்த்ததுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஆனால் தண்ணி தாங்க கம்மியாக திறந்து விட்ருக்காங்க இந்த கேட்ஸில். ஏன்னா டேம் ஃபுல்லானால் தான் இந்த கேட்ஸில் அதிகமான தண்ணி திறந்து விடுவாங்க மேலேருந்து. அப்போ தான் நல்லா வலிஞ்சு வர்றது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கேட்ஸ் அப்படியே பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கம்மியாக வழியிற தண்ணியே எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் அதிகமாக வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க. மேலே பார்த்திங்கன்னா நேம் போர்டு போட்டிருக்காங்க, கீழ்பவானி அணை. பாருங்கள் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு, அழகாக இருக்குங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே நீர்மின் நிலையம் தாங்க. இது நீர்மின் உற்பத்தி நிலையம். இந்த பில்டிங் தெரியுதுங்களா, அங்கே பார்த்தோமே அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குது. இது வந்து கீழ் லெவலில் இருக்க கேட்ஸு. இங்கேயும் தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்ருக்காங்க. அதுலேயும் ஒரு 3 இதில் தான் வருது, ஒரு இதில் தான் நல்லா வருது. அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பவானி ஆறுக்கு குறுக்க கட்டின பழைய பிரிட்ஜுங்க. இந்த டேம் கட்டின புதுசில் கட்டின பிரிட்ஜாக இருக்கும் போல் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. மேலெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுங்க. தண்ணி கம்மியாக தான் திறந்து விட்ருக்காங்க, அதே இவ்வளோ ஃபுல்லாக போகுது 2 பக்கமும். நம்ம நின்றுட்டுருக்கிறது தான் புது பிரிட்ஜுங்க. ஓகேங்க, இந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பலாம். இந்த வீடியோவும் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த பவானி சாகர் டேமை பற்றிய வீடியோ வந்து எல்லோரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.